பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே நான் சில நாள் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி இங்கில்லை உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க வெளியே உள்ள அத்தனை பேரும் குற்றங்காந்தி இல்லைங்க வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை பார்க்கலையே. மிக்க மகிழ்ச்சி. பாடல் சிறப்பு. வேற என்ன தெரியும்? வேற என்ன? வேற நிறைய செய்தி இருக்கு, வரல அப்படியே. சரி, கையில ஒரு வளையல் போட்டிருக்கு இல்லையா? கண் திருஷ்டியா? கண் திருஷ்டி. அப்படியா? நல்ல மனிதன் நல்லா இருக்கணும்னு நீங்க சொல்லிடக்கூடாது. அப்படியா? நல்லா இருக்க அப்படி சொல்லியாச்சுன்னா சிக்கல் ஆயிரும். எனக்கு காய்ச்ச வந்துடும், ஏதாச்சும் வந்துருமா? எனக்கு யாரோ ஏதோ கண் திருஷ்டி போட்டாங்க. எனக்கு ரொம்ப உடம்பு உடம்பு முட்டி எல்லாம் வேதனையா இருக்கு. அப்ப யாரா கண்ணு போட்டுருவாங்க. அது வந்துட்டாலே இது தாங்கிடுங்க இல்லையா? சரி, இது என்ன விலை? இது என்ன விலை? என்ன விலை அது? சும்மா கருப்பு. அப்படியா? ஓரிங்க. ஓ, ஏதாவது ஒண்ணு போட வேண்டியதான். கருப்பு கலர்ல இருந்தாலே பாதிப்பு நம்மளுக்கு வராது. பாதிப்பு வராது. கருப்பு எல்லாமே தாங்கிடும். அப்போ நம்ம 18ஆம் படி கருப்பு எல்லாமே தாங்கிடுவாரு. அழகர் மலையில ஒரு கருப்பசாமி இருக்காரு இல்லையா? 18ஆம் படி கருப்பு. அங்க போயிருக்கா நீங்க? அழகர் மலை. அழகர் மலை. ஆமா, மதுரையில போயிருக்கேன். கள்ளழகர். அங்க போயிருக்கா? அங்க 18ஆம் படி கருப்புக்கு தானே ஃபேமஸ். அவரு தானே முன்ன இருப்பாரு, காவல் தெய்வம். அப்ப அவருடைய கருமாத்தூர் எங்க கோயில். ஓ, கருமாத்தூரா? சரி சரி. அது கருமாத்தூர் நல்ல ஃபேமஸ் தானே எங்க கோயில். கருமாத்தூர், முனுசாமி, ஓ எல்லாம் இருக்கு. இருந்தாலும் நான் சொல்ல விரும்பல. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, ஒண்ணும் இல்ல. நம்ம செய்திகள் எப்படி? கொல்லிக்கூடத்துக்காரன். கொல்லிக்கூடத்துக்காரனா? கொல்லிக்கூடத்துக்காரன் அப்படி சொன்னா எனக்கு தெரியல என்னன்னு. அது ஒரு சாமி, ஒரு பவர் சாமி இல்லையா? ஆமா. அந்த சாமியோட பெருமையை சொல்லுங்க. ஏன்னா நாட்டு மக்கள் தெரியும் சாமியோட அந்த 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 சாமியோட பெருமையை உலகத்துக்கு அறிய வைக்கணும் தலைவரை. எவனும் எங்க எங்க இருக்க சாமியை கொண்டு இங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சாமியை வெளியே சொல்ல நீங்க பயப்பட்டா எப்படி? கொல்லின்னா தீயா? என்ன கொல்லி? புரியல அப்படின்னா எனக்கு புரியல. சாமி சொல்லுங்க. கொல்லிக்கூடத்தான்டா. அது 6 சாமி இருக்கு அங்க. அதுக்குள்ள நாங்க ஒரு கொல்லி. ஓ, 6 சாமி. அதுல ஒரு சாமி இது கொல்லிக்கூடத்தான் சாமி. பெரிய ஒச்சாண்டப்பன் ஒரு சாமி இருக்கு இல்லையா? ஆமா, இத மாதிரி ஒரு சாமி அது. சாமிகள் ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொரு அவதாரம், ஒவ்வொரு ஊர்லயும் இல்லையா? அப்ப உங்க ஊருக்கு கொல்லிக்கூடத்தான் சாமி ஒரு மரியாதை இல்லையா? இப்ப இந்த ஊர்ல வந்து இன்னொரு சாமி இருக்கும், சுடலை மாடன், இசக்கியம்மன். அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்று இருக்கும் இல்லையா? அப்ப ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஃபேமஸ். சாமி எல்லாம் ஒண்ணுதான், ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பேர் வச்சு வழிபடுது அப்படிதானே? சரி, அப்ப அதனுடைய புகழை சொல்லுங்க. அதனுடைய பாட்டு, ஒரு பாட்டு பாடுவீங்களா? கிடையாது. நீ கிறிஸ்டினா? எங்க அப்பா எங்க தீயா தாத்தா காலத்துல இருந்து வர்றாங்க. கிறிஸ்டினா நீங்க? அப்படியா? கிறிஸ்டினா இருந்தாலும் சாமிகளை எந்த சாமியும் விடுறது இல்ல. எல்லாம் நம்ம சாமி தான் இல்லையா? எந்த சாமியும் நம்ம பாய்க்க கூடாது. எல்லா சாமியும் நன்மைக்கு தான் அப்படிதானே? ஒரு சாமியுமே தீமைக்கு வரல. பாத்தீங்களா? இது இருக்கு நேரம் ஒன்னும் செய்ய முடியாது. கிறிஸ்டினா இருந்தாலும் இது வேணும். இது எங்க பாஸ்டர் போடக்கூடாது. அப்படியா? ஆமா. ஏன் பாஸ்டர் இது உங்களுக்கு நீங்க தலையிடக்கூடாது? எனக்கு வேண்டி போட்டிருக்கீங்க. எனக்காண்டி போட்டிருக்கீங்க. பாஸ்டர் நினைச்சிருப்பாரு இதை போட்டாச்சுன்னா அவருக்கு வருமானம் போயிருமோ. ஏன்னா தசம பாகம். ஆமா, ஏன்னா போடல, எனக்காக போடல, ஏன்னா என் நன்மைக்காக போட்டிருக்கேன். ஆமா, இதை நீங்க போடும்போது அவருக்கு வருமானம் பாதிக்குமோன்னு பயந்துருப்பாரு. ஏன்னா நீங்க வேலை செய்யல, தசம பாகம் கொடுக்கணும் இல்லையா? ஆமா. ஒரு மாசம் எவ்வளவு கொடுப்பியா நீங்க? எங்க மம்மி எல்லாம் போய் எப்படியும் ஒரு 500 ரூபாய்க்கு மேலதான் வாரத்துல 500 ரூபாய் மேல. அப்ப அதே அளவுல மற்ற கோயிலுக்கு கொடுக்க மாட்டியா? போனா உட்டியில போடுவான், 1 ரூபா 2 ரூபாய் போடும், அவ்வளவுதான் போடுவான். அப்புறம் தேங்காய் பாலை மாத்துவான், அவ்வளவுதான். இது 500 1000 எல்லாம் செலவு கிடையாது. ஆனா இவருக்கு 500 1000 எங்க சாமியில தான் 1000 500. ஆமா, உண்மையிலே. அப்ப இவருக்கு வாரம் 500, மற்ற ஆளுக்கு 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா. தேச பத்தி அந்த கடவுள் நம்மளுக்கு அள்ளி கொடுக்குறோம்ன்றதெல்லாம் நினைக்க வேணாம். நினைக்க வேண்டாம் இல்லையா? அள்ளி எடுத்துட்டு வர மட்டும் இருந்து எடுத்துருவாருன்னு கூட இருந்தா நீங்க ஏத்தாலுமா பேசாது. அப்படியா? மனசுல நினைச்சாலே எல்லாம் நடக்கும், பறந்துரும் இல்லையா? வேதனைகள்
நம்ம பறந்துடும். சரி சரி, உங்களுக்கு நடந்த சம்பவங்கள் 1-2 சம்பவங்களை சொல்லுங்க. நான் 2 பிள்ளை வச்சிருக்கேன். நான் ஊட்டியில் என் பிள்ளைய கட்டி. அப்படியா? சரி சரி, எல்லாம் அவருடைய அருள் தான். ஆமா, எல்லாம் இந்த சாமிகள் எல்லாமே ஆண்டவருடைய வேலை தான். ஆண்டவருடைய வேலை இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. வாங்க. சரி சரி, வேற ஏதாவது செய்தி இருக்கா? போதுமா? இன்னைக்கு செய்தியை முடிச்சிடலாமா? சரி, உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லவில்லை, பெயர் சொல்லுங்கள். கருணாகரன். எப்படி? குடைவள்ளல் கருணாகரன். வெற்றி உண்டாகட்டும். மகிழ்ச்சி. செய்தியை முடிக்கிறேன். ஓகே.